எங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சாந்தி. என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சாந்தி, நீ குழந்தை விஷயமா ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்போ நீங்கள் உபேந்திராவை பார்த்ததா சொன்னீங்கல்ல? ஆமா, நீங்க தான் அது வேற ஆளுன்னு சொல்லிட்டீங்களே. இல்லை சாந்தி, நீங்கள் சொன்னது சரிதான். நீங்கள் பார்த்தது உபேந்திராவை தான். என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஆமாம் சாந்தி, நானும் அவனை பார்த்தேன். பாத்தீங்களா? ஆமாம், பார்த்தேன். பார்த்ததை அவனை பிடிக்க துரத்துனா, ஆனால் அவன் ஒரு வேனில் ஏறி தப்பிச்சு போயிட்டான். இப்போ என் கவலையெல்லாம் ஒரு விஷயத்தை பற்றி தான். இத்தனை நாள் அவன் எங்கே போயிருந்தான், இப்போ எதுக்காக திரும்பி வந்திருக்கான், அவன் மனசில் இப்போ என்ன இருக்குங்கிறத பற்றி தான். அவன் ரொம்ப டேஞ்சரான ஆள் சாந்தி. எங்க அவன் தான் ரஞ்சனியை கொலை பண்ணிருப்பான்னு எப்படி சொல்றீங்க? எஸ் சாந்தி, எனக்கு டவுட்டே இல்லை. அவனை நான் சந்திச்சப்போ அவன் நிறைய விஷயங்களை பற்றி என்கிட்ட சொன்னான். அவன் நிச்சயமாக ஒரு மனோவியாதிக்காரன். சாதாரண மனோவியாதிக்காரன் சொல்ல முடியாது. ஒரு விதமான வெறி அவன் கண்ணில் இருந்துச்சு. அவன் நிச்சயமாக டேஞ்சரான ஆள் தான். ஆனால் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்த சொல்ல முடியும், அவன் தான் ரஞ்சனியை கொண்டிருக்கான். இல்லைன்னா ஏன் அவன் அப்படி ஓடிட்டே இருக்கணும்? சரிங்க, உபேந்திராவால நமக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? நாம ஏன் கவலைப்படணும்? சார் வாங்க சார். உபேந்திராவால நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. ஆமா சார். அந்த ரஞ்சனை கேஸ் நிச்சயமா தலைவலி தர பிரச்சனை தான். அது மட்டும் இல்ல, அபியையும் உங்களையும் இந்த கேஸ்ல எப்படியாவது உள்ள தள்ளணும்னு சிலர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னன்னா, ரஞ்சனி கேஸ்ல அபி அரெஸ்ட் பண்ணி சஸ்பெண்ட் ஆன இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத்தோட சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணி திரும்ப அவர்கிட்டயே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? இந்த கேஸை நீங்க தானே இன்வெஸ்டிகேட் பண்றீங்க? அஃப்கோர்ஸ், இந்த கேஸை நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் இந்த கேஸ்ல ஸ்பெஷல் ஆபீசரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேஸ்ல அவரோட தலையீடு அதிகமா இருக்கும். என்னையும் சுதந்திரமா எதையும் செய்ய விட மாட்டாரு. எங்க டிபார்ட்மெண்ட்லயே அவரோட ஆளுங்களை வச்சு சில தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால என்ன ஆகுன்றீங்க? ஆமா தொல்காப்பியன், நான் மட்டும்தான் இந்த கேஸ்ல உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை யோசிக்க முடியும். மத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃப்ரெண்டா உங்ககிட்ட சொல்றேன். சொல்லுங்க சார். தொல்காப்பியன், உபேந்திராவை சீரியஸா ஒரு பக்கம் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் போதாது, உங்ககிட்ட மாரின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் குரூப்பை வச்சு இன்னொரு பக்கம் ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. ஏன்னா மாரிக்கு உபேந்திராவை நல்லா தெரியும். அவன் கூடயே 2-3 நாள் இருந்திருக்கான். உபேந்திராவை எப்படியாவது பிடிச்சாகணும். லேட்டாக ரிஸ்க் உங்களுக்கு தான். சரி சார். சரி தொல்காப்பியன், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். டேக் கேர். நான் வாங்க சார். யார் நீங்க? கங்கையா? நான் தான். என்ன வேணும்? என் பேர் உபேந்திரா. எனக்கு ஒரு பாஸ்போர்ட் வேணும். என்ன சார் நீங்க பாஸ்போர்ட் வேணும்னா பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போகணும் சார். இடம் மாதிரி வந்துட்டீங்களா? இல்ல மிஸ்டர் கங்கையா, எல்லா விவரமும் தெரிஞ்சுதான் வந்திருக்க. மைசூர் ஜெயில பசவப்பா என் ஃப்ரெண்டு, அவர் தான் உங்களை பார்க்க சொன்னாரு. அப்படியா? சோ நம்ம தோஸ்து. உட்காருங்க. ஆமா, நீங்க எந்த நாட்டுக்கு போகணும்? ஸ்டேட்ஸுக்கு போகணும். அமெரிக்கா. ஒரு பிரச்சனையில போலீஸ் என் பாஸ்போர்ட்டை பறிமுதல் பண்ணிட்டாங்க. உபேந்திரான்னு என் பேர்ல போக முடியாது. அதனால ஒரு டூப்ளிகேட் பாஸ்போர்ட் வேணும். ரொம்ப கஷ்டமாச்சே. அதான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஓகே, நீங்க எப்போ அமெரிக்கா போறதா இருக்கீங்க?
எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு உடனடியா கிளம்பிடுவேன். அப்படி என்ன முக்கியமான வேலை? யாரையாவது போட்டு தள்ள போறீங்களா? சேச்சே, என்ன நீங்க? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன சார், நான் அனுபவஸ்தேன், எனக்கு தெரியாதா? எத்தனை பேரை பார்த்துருப்பேன். சும்மா சொல்லுங்க சார், யாரை போட்டு தள்ள போறீங்க? சாரி, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தயவு செய்து நான் வந்த விஷயம் மட்டும் பேசலாமா? அதுவும் சரிதான், உங்க பிரச்சனை எனக்கு எதுக்கு? சரி, நான் நேரா மேட்ருக்கே வரேன். நீங்க கேட்ட மாதிரி பாஸ்போர்ட் நிச்சயமா ரெடி பண்ண முடியும் சார். அதுக்கு 2.5 லட்சம் ரூபா ஆகும். என்னது, 2.5 லட்சமா? ஆமா சார், நீங்க பசவப்பாவோட ஃப்ரெண்டுன்றதுனால தான் இதுக்கு 2.5 லட்சம். இல்லைன்னா இதுக்கு ரேட் 5 லட்ச ரூபா சார். அதிகமா இருக்கே. ரிஸ்கான தொழில் சார். அதை தவிர எவ்வளவு நுணுக்கமான வேலை தெரியுமா? எந்த கான்சுலேட் ஆபீஸ்லயும் போய் இந்த பாஸ்போர்ட்டை காமிங்க, ஒரு பய சந்தேகப்பட மாட்டான். அந்த அளவுக்கு தொழில் சுத்தமா பண்ணி கொடுப்போம். பாஸ்போர்ட் சரியில்லைன்னா லைஃபே போயிடும்ல. அப்படி இருக்கும்போது 2.5 லட்சம் பெருசா? நீங்க நீட்டா அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடலாம். இந்த வேலை செஞ்சு நான் மாட்டினா எத்தனை வருஷம் தெரியும்ல? ரிஸ்க் ஜாஸ்தி, ஒர்க்கும் ஜாஸ்தி, சோ ரேட்டும் ஜாஸ்தி. ஓகே, நான் தரேன். ஆனா பாஸ்போர்ட் சம்பந்தமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எழுதி வச்சுக்கோ உபேந்திரா, இது ஒரிஜினல் பாஸ்போர்ட்னு அமெரிக்காக்காரனே சத்தியம் பண்ற அளவுக்கு இருக்கும். சூப்பர் கம்ப்யூட்டர்ல போட்டு செக் பண்ணா கூட இது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும் நம்ம பாஸ்போர்ட். இன்னைக்கு நான் கொடுத்த பாஸ்போர்ட்டை வச்சு 300 பேர் அமெரிக்கால இருக்கான். அதுலயும் பாதி பேர் கிரீன் கார்டு வாங்கிட்டான் தெரியும்ல. நீ பணத்தோட வா, ஒரே வாரம் உன் பாஸ்போர்ட் ரெடி ஆயிடும். உடனே வாங்கிட்டு போயிடு. ஓகே, நான் பணத்தோட வரேன். ஓகே. இன்னைக்கு அம்மன் அலங்காரம் பிரமாதமா இருந்துச்சு இல்லடா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் மனசு கொஞ்சம் நிறைவா இருக்கு. அபி பொம்பாயில இருந்து வந்ததும் நின்னு போன நிச்சயதார்த்தத்தை நடத்தணும். பாவண்டா, அந்த மகேஷ் தம்பியும் அவங்க அம்மாவும் ரொம்ப பொறுமையா இருக்காங்க. நேத்து கூட அவங்கள பார்த்தப்போ நாங்க பொறுமையா இருக்கோம், நீங்க ஒன்னும் சங்கடப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. என்னடா, நான் பாட்டுக்கு நான் பேசிட்டு வரேன், நீ பாட்டுக்கு உம்முன்னு வர? டேய் நில்லு, என்னாச்சு? ஏன் பேசாம வர? ஏதோ இப்ப மன நிம்மதியோட பேசி வந்துட்டு இருக்க, அதுக்கு எடுக்க சொல்றியா? என்னடா சொல்ற? வேணாக்கா. கேக்குறேன்ல, சொல்லு. உன் மையன் காதல் பிரச்சனையில மாட்டிருக்கான்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னேன், அதான் அவன் இல்லைன்னு சொல்றானே. அதெல்லாம் பொய்யக்கா. நான் அந்த பொண்ணை போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். என்னடா சொல்ற? ஏக்கா, அவன் எந்த புள்ளை காதலிச்சாலும் பரவாயில்ல, விட்டுறலாம். அவன் காதலிக்கிற பொண்ணு யாரு தெரியுமா? யாரு? அனு. அனுவா? அது யாருடா? அது வேற யாரும் இல்லக்கா, நம்ம அபிய துரத்தி அடிக்கிறானே ஆதி, அவனோட மூத்த தங்கச்சி, அந்த ஈஸ்வரையோட பொண்ணு. என்னடா சொல்ற? ஆமாக்கா, ஓ மேல சத்தியமா.
ஐயோ 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 ஐயா காலடியா அம்மா ஐயோ ஏந்திரா ஏந்திரா ஏய் விடியா ஏய் சத்தம் போடாத விடியா சத்தம் போடாத விடியா யாரா நீ நானா நேத்து வீட்டுக்கு வந்தே இல்ல அப்ப என்ன பார்க்கல நான் தான் இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ள திருமலாச்சாரியார் மருமகன் உன்ன மாதிரி மூஞ்சியெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல அம்மா திருட மாதிரி ஏன் ஒளிஞ்சு பாக்குற அது ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ வித்தியாசமான சத்தம்லாம் கேட்டுது அதான் டவுட் ஆகி பார்க்க வந்தேன் வரதா இருந்தா வாசல் கதவை தட்டிட்டு வா இல்லாட்டி காலிங் பெல் அடிச்சிட்டு வா இப்படி வேவு பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத அது எப்படி மிஸ்டர் நீங்க இந்த வீட்டில் ஒரு டெனன்ட் சுவத்துல ஆணி அடிக்கிறீங்களா வீட்டெல்லாம் ஒழுங்கா மெயின்டைன் பண்றீங்களான்னு நான் வேவு பார்க்காம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஓஹோ அதுவும் இல்லாம உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு ஸோ இந்த வீட்டோட பொறுப்பான மருமகனா செயல்பட வேண்டிய அவசியம் வந்துருச்சு ஆமா நீ என்ன வேலை செய்யறதா சொன்ன டான்ஸ் டீச்சர் ஓகே உன்னோட விசிட்டிங் கார்டு ஆஃபீஸ் ஃபோன் நம்பரு அட்ரஸ் எல்லாத்தையும் கூட எதுக்காக அதெல்லாம் இதை பாரு இப்பெல்லாம் தீவிரவாதிங்க சிட்டிக்குள்ள ஜஸ்ட் லைக் தட் என்டர் ஆயிடுறாங்க ஸோ என்ன மாதிரி ஆளுகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தா தானே நல்லது போர் அடிக்காதீங்க சார் ப்ளீஸ் போர் அடிக்கிறேனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் ஃப்ரெண்டு வீட்டில் இப்படி தான் 4-5 பசங்க தங்கி இருந்தாங்க நான் தற்செயலா பார்த்தேன் எனக்கு அவனுங்களை பார்த்த உடனே டவுட் வந்துருச்சு நான் ரொம்ப ஷார்ப்பான ஆளு என்னை எவனும் ஏமாத்த முடியாது டவுட் ஆகி போலீஸ்ல தகவல் சொல்லி போலீஸ் வந்து விசாரிச்சா அவனுக்கு நிஜமாவே உண்மையிலேயே தீவிரவாதிங்க தான் எப்படி என் ஃப்ரெண்டு இப்போ கோர்ட்டுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் இங்கேயும் அந்த நிலைமை வந்துடக்கூடாது பாரு அதான் நான் கவனமா இருக்க வேண்டியிருக்கு மிஸ்டர் ரொம்ப தப்பா பேசுற என்னால தாங்கிக்கவே முடியாது மரியாதையா வெளில போயிடு சுயநனோட தான் பேசுறியா ஆமா யாருகிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா வெளியில போ போகாட்டா என்ன பண்றதா உத்தேசம் ரொம்ப சிம்பிள் உன்னை அப்படியே நிறைச்சு கொன்னுடுவேன் என்ன பண்ற நீ மாஸ்டர் விடுங்க மாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க இங்க கங்கா இவன் ஆள் சரியில்லை கங்கா இவனை நல்லவன் நம்பி உங்க அப்பா ஏமாந்து இங்க வாடகைக்கு வச்சுட்டாரு ஆமா எங்க அப்பா உங்களை கூட தான் நல்லவர் நினைச்சு எங்க அக்காவை கட்டி வச்சாரு கங்கா அது வேற இது வேற இந்த ஆளால பெருசா ஏதோ பாதிப்பு நம்ம ஃபேமிலிக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது இவரால எதுவும் வராது உங்களால தான் எங்க குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பாதிப்பு கங்கா நீ தேவையில்லாம போட்டு குழப்பாத இந்த ஆள் மேல எனக்கு டவுட்டா இருக்கு கொலகலன்னு ரொம்ப சர்வ சாதாரணமா பேசுறான் நான் போலீஸ்க்கு போறேன் போலீஸ்க்கு நீங்க போறீங்களா நியாயமா நான் தான் போகணும் எதுக்கு வரதட்சணை கேட்டு எங்க அக்காவை கொடுமைப்படுத்துறீங்கல்ல நீ கங்கா நீ என்ன ரொம்ப ஜாஸ்தியா இன்சல்ட் பண்ற இதெல்லாம் நல்லதுக்கலாமா உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் தல அந்த ஆளு எங்க அக்காவோட புருஷன் சாரி கங்கா இந்த ஆளு நடந்துக்கிற விதமே சரியில்லை அதான் அவசரப்பட்டு கை வச்சுட்டேன் பரவாயில்ல விடுங்க மாஸ்டர் அந்த ஆளுக்கு இது தேவைதான் விடுங்க சாரி கங்கா என்னால உனக்கு சமம் நான் வேணும்னா வேற இடம் பார்த்துக்கவா ஐயோ என்ன மாஸ்டர் இது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க எனக்கு இதுல ஒரு சிரமமும் இல்ல இல்ல கங்கா எனக்கு ப்ளீஸ் மாஸ்டர் இந்த பேச்சை இதோட விட்டுருங்க இனிமே இப்படி நடக்காம நான் கவனிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் கங்கா சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க கங்கா எனக்கு நீ இன்னொரு உதவி செய்யணும் என்ன மாஸ்டர் அது சமயம் வரும்போது நான் சொல்றேன் செய்வே இல்ல கண்டிப்பா தேங்க்யூ
இங்க வாடா. என்னடா நீ என்னமோ காதலிக்கிறியாமே? ஆமாம்மா. என்னடா பயம் விட்டு போச்சா உனக்கு? டேய் டேய் நில்லுடா நில்லு. கூப்பிட்டு இருக்கேன்ல, என்ன திமிரு உனக்கு? அம்மா நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தது, அவளை நான் லவ் பண்ணேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பாத்தியா அவன் பேசுறது பாத்தியா? யாரடா யாரடா நீ லவ் பண்ற? அனு. அனு? அறிவு கட்டவனே அறிவு கட்டவனே. அனு யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா, தெரிஞ்சுதான் காதலிக்கிறேன். தெரியுமா? முட்டாள் பயலே முட்டாள் பயலே, என்ன தெரியும்டா உனக்கு? ஒரு மண்ணும் தெரியாதுடா. அம்மா அனு ஆதியோட தங்கச்சி, அவங்களுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கு. இதுல என்ன ரகசியம் இருக்கு? ரகசியம்? அவ உனக்கு என்னடா வேணும்? என்ன வேணும்? அவ அந்த ஆதியோட தங்க, உனக்கு எதிரிடா எதிரி. அந்த குடும்பத்துக்கு நம்மளுக்கு ஆகாது. இதெல்லாம் தெரியாதா உனக்கு? மா நான் வந்து நம்ம குடியை கெடுக்கணும்னு கங்கணம் கட்டி அலையிறான்டா அந்த ஆதி. அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நம்மளை பார்த்தா பிச்சைக்காரங்க விட கேவலம். இதெல்லாம் தெரியாதாடா உனக்கு? மா அபியோட தொழிலை கெடுக்கிறதுக்கு அந்த ஆதி என்னெல்லாம் செஞ்சான்? பூமி பூஜை நடத்த விடாம ஆளை வச்சு அடிச்சான், கேஸ் போட்டான், கட்டடத்துக்கு குண்டு வச்சான். அப்படிப்பட்ட குடியை கெடுக்கிறவனுடைய தங்கச்சிய நீ மனசால கூட நினைக்க கூடாதுடா, நினைக்க கூடாது. அம்மா அந்த ஆதியை பத்தி எனக்கும் தெரியும். ஆனா ஆதியோட தப்புகளுக்கு அனு என்னம்மா செய்வா? அவ ஒண்ணு கெட்டவே இல்லையே. பைத்தியக்காரா பைத்தியக்காரா. விஷயம் தெரியாம எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி பேசாதடா. பெத்தவங்க செஞ்ச தப்பு பிள்ளைங்களை தான் பாதிக்கும். அதே மாதிரி கூட பிறந்தவங்க செஞ்ச தப்பு பிள்ளைங்களை தானே பாதிக்கும். யாரோ செஞ்ச பாவம் எல்லாம் சேர்ந்து இப்ப நம்ம குடும்பத்தை தாண்டா ஆட்டி வைக்குது. நீ பண்ற காரியத்தினால நம்ம குடும்பம் இதுக்கு மேல சீரழிஞ்சு போகணுமா? என்னம்மா? வேண்டாடா மனோ, வேண்டாண்டா. தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டுடு, விட்டுடுறா. அம்மா நீ ஏமா இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? அனு நல்ல பொண்ணுமா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நம்ம குடி ஒண்ணும் முழுகிடாது. என் பொறுமையை சோதிக்காதே. திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காதே. அந்த ஆதி நம்ம அபிய ஜெயிலுக்கு அனுப்புனவன். அதெல்லாம் நீ எப்படிடா மறக்கலாம்? நீதாமா திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. நீ அனு ஆதியோட தங்கியாவே பாக்குற. அம்மா நீ தானம்மா சொன்ன நீ போய் ஈஸ்வர் சார்ட்ட வேலை பாரு, ஈஸ்வர் சார் சொல்ற மாதிரி எல்லாம் கேளு, ஈஸ்வர் சார் ரொம்ப நல்லவர்னு. அம்மா நீ அனு ஆதியோட தங்கையா பாக்குற, ஈஸ்வர் சாரோட பொண்ணா பாரு, நிச்சயம் நீ இதுக்கு சம்மதிப்ப. அதெல்லாம் யோசிதாண்டா சொல்றேன். அறிவு கெட்டவனே, என்ன கொலைகாரி ஆக்கிடாதடா. குடும்பத்துக்கு எடுக்க வந்தவனே. சும்மா இருடி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ நடுவில் பேசாதே. டேய் உங்க அம்மா சொல்றேன், நான் சொல்றது கேப்பியா இல்லையா? சொல்லுடா, கேப்பியா இல்லையா? அம்மா நீ சொல்ற விஷயத்துல அர்த்தம் இருந்தா பரவாயில்லம்மா, அர்த்தம் இல்லாம நீ சொல்ற விஷயத்துல என்னால கேட்க முடியாது. நான் செத்தாதாண்டா நீ நினைக்கிற மாதிரி நடக்கும். டேய் மனோ, ஐயோ மனோ, இவனாவது எனக்கு நிம்மதியை கொடுப்பான்னு நினைச்சேன். என் தலையில இடியா வந்து விழுகுது. நான் என்ன பண்ணுவேன்? யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? ஐயோ ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்?